பிரியமான இந்த தெய்வீக திருப்பலியானது நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாந்தி, நந்தகுமார், நிதீஷ் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலுமாக ஜான்சிலானி குடும்பம் நன்றியறிதலாகவும், ராஜேஷ் அனிதா குடும்பம் நன்றியறிதலாகவும், ஜோசப் அண்ட் பிலோமினா குடும்பம் நன்றியறிதலாகவும், வினோத் மற்றும் மோசி குடும்பம் நன்றியறிதலாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். தெய்வீக திருப்பலியானது 2 ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லூர்துநாதன், மரிய தெரேசா அவருடைய ஆண்களை மாற்றிக்காக மன்றாடி ஜெபிப்போம். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபொழுது கடவுளுக்கு எதிராக, மனிதருக்கு எதிராக செய்த அனைத்து பாவங்களையும் இறைவன் மன்னித்து அவர்களுக்கு பேரின்ப வாழ்வழி தருவது தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்ம மத்தியிலே 3 குருக்கள், நமது மறைவட்டத்தை சார்ந்த குருக்கள் இருக்கிறார்கள். அருட்பணி லாரன்ஸ் பாத்தூர் பங்கு தந்தை, அருட்பணி இமானுவேல் எலப்பாக்கம் பங்கு தந்தை, அருட்பணி ராஜி மதுராதன் பங்கு தந்தை, இவர்களுக்காக விசேஷமாக மன்றாடி ஜெபிப்போம். இவருடைய பங்குகளுக்காகவும் பங்கிலே இவர்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் இறைவன் இவருடைய பங்கை சார்ந்த மக்களை இந்த கொரோனா நோயிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றும் விசேஷமாக மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக காந்தி நகர் இறை சமூகத்திற்காகவும் தெய்வீக திருப்பலிகளை மன்றாடி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கல்வாரி பலிக்கு நாம் அனைவரும் இணைந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கல்வாரி பலியிலும் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து இறைவன் செய்திருக்கிற அல்லது கொடுத்திருக்கிற கொடைகளுக்கு நன்றியாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் பல வேளைகளில் நாம் அதை நினைத்து பார்க்காமல் கண்மூடித்தனமாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனை மறந்து வாழ்கிறோம். ஆகிய வேளைகளை இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்விற்கு நன்றி கூறுவோம். அவர் இந்த கல்வாரி பலி வந்திருக்கிற நாம் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக, தீச்செயலுக்காக மனம் வருந்தி நன்றியுள்ள மக்களாக வாழ்ந்திட இந்த வேளையிலே, அற்புதமான வேளையிலே ஆண்டவரை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. எப்பொழுதும் கண்ணியான புனிதவரையாளை மாற்றுதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாகியானவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே
திரு செம்மறியே தந்தையின் நின்று நின்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏழையின் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா வீச்சுற்ற உலகை உன் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தாளிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. உயிருள்ள இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145. நாம் சொல்ல வேண்டிய பதில், என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்தேத்துவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். பாடுவோம். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இறைவசனம் 1 மற்றும் 2. என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஜெபப்பாடல். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இறைவசனம் 8 மற்றும் 9. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஜெபப்பாடல். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே என் அரசே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இறைவசனங்கள் 10 மற்றும் 11. ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள்.
அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஜெபப்பாடல். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. இறைவசனம் 13 மற்றும் 14. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஜெபப்பாடு. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 9, 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் கூடிக்கொண்டிருப்பதால் நீங்கள் ஊன இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் கூடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் கூடிக்கொண்டிருக்கும். தம் ஆவியாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்பவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீய செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இறைவசனங்கள் 11, இறை சொற்றொடர்கள் 25 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிடம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்று வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, பொதுக்காலம் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற நாம் வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் சிந்திக்கிற பொழுது, வாழ்க்கையில பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிய போகிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் சீர்தூக்கி பார்க்கிற போது, பிறப்பு என்பது மகிழ்ச்சியாய் இருக்கிறது, இறப்பு என்பது துன்பமாய் கஷ்டமாய் இருக்கிறது. அவை வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற போது, ஒரு நாணயத்தில் எவ்வாறு 2 பக்கங்கள் இருக்கிறதோ அதுபோலத்தான் பிறப்பும் இறப்பும் இருக்கிறது. அதே போலத்தான் வாழ்க்கையிலே துன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள
இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு சிறப்பான ஒரு அழைப்பினை கொடுக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கிற போது திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்லுகிறார், கலைமான்கள் நீரோடை தேடுவது போல என் ஆன்மா ஆண்டவரை தேடுகிறது என்று தாவீது அரசர் இறைவனை நம்புகிற போது, இறைவனோடு இருக்கிற போது, இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது, இறைவனை பற்றி கொள்கிற போது அவருடைய ஆன்மா இறைவனுக்காக இருக்க வேண்டும் என்று புரிந்து வாழ்ந்தவர். ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் சொன்னால், இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று ஒரு சிறப்பு அழைப்பினை கொடுக்கிறார். இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் படித்திருக்கலாம், பணத்தை வைத்திருக்கலாம், பதவி இருக்கலாம், சொந்தங்கள் எல்லாம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவை நிறைவு செய்பவர் யார் என்பதற்கு ஒரு உதவி செய்யத்தான் இன்றைய இறை வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருந்தும் உடலில் பலவிதமான வியாதிகள், பலவிதமான மன அழுத்தத்தினால் குடும்பங்கள் இன்றைக்கு சின்ன பின்னமாக இருக்கிற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன் நாமும் பலவிதமான அழுத்தத்தால் மகிழ்ச்சியை இழந்து துன்பத்தை, கஷ்டத்தை அனுபவித்து வருகிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, ஒருவேளை இறை நம்பிக்கை என்பது குறைவுபட்டதாக நமக்கு இருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி நம் ஒவ்வொருடைய மனதிலும் எழுகிறது பிரியமானவர்களே. ஆகவேதான் இன்றைக்கு அருமையான விதத்தில் முதல் வாசகத்திலே வாசி கேட்டோம். சக்கரியா புத்தகத்துக்கு வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையில் நமக்கு ஒரு ஆறுதலை தருவதாக இருக்கிறது, நமக்கு ஒரு நிம்மதியை தருவதாக இருக்கிறது. படையின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற, ஆகவே சீயோன் மகளே மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லப்படுகிறது. அப்போ எல்லா விதமான கஷ்டங்கள் மத்தியிலும் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை சுவைத்து பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால் திருப்பாடலில் அருமையாக சொன்னார், ஆண்டவர் இனிமையானவர் சுவைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அந்த இறைவனை சுவைத்து பார்ப்பதற்கு, அவரை நேசித்து பார்ப்பதற்கு, அவரை நாடுவதற்கு எனக்கு நேரம் இல்லாத ஒரு சூழலை தான் நாமவே உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகிற போது பெரிய மன அழுத்தம் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. குடும்பத்திலே சில சவால்கள், சோதனைகள் வருகிற போது யாரை போய் தேடுவது, யாரிடத்திலே ஆறுதல் பெறுவது, யாரிடத்திலே உதவி பெறுவது என்கிற ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் இன்றைக்கு எல்லோருக்கும் எழுவதனால் வாழ்க்கையில நிம்மதியை நாம் இழந்து விடுகிறோம், மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோம், சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம், கடவுள் ஒரு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நாம் இன்னைக்கு இறைவனுடைய வார்த்தை துன்பத்தில் இருந்தால், சோதனையில் இருந்தால், கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் என்னை தேடி வாருங்கள், நான் தாட்சி உள்ளம் கொண்டவனாக இருக்கிறேன், கனி உள்ள இதயம் கொண்டவனாக இருக்கிறேன், என் இதயம் உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன், நான் உங்களை பற்றிக் கொள்கிறேன், நான் உங்களை என்னுடைய கரங்களில் பற்றிக் கொள்கிறேன் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய வார்த்தையினால் நமக்கு சமாதானம் கொடுக்குவோம், ஆறுதல் கொடுக்குவோம், மகிழ்ச்சி கொடுக்குவோம், உள்ளத்திலே அமைதி கொடுக்கும்படியாக இன்றைக்கு இறைவனுடைய வார்த்தை அருமையான விதத்திலே ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறதாக. பிரியமான சகோதரர்களே, சகோதரர்களே, இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தை, இறை வார்த்தை வாழ்வை கொடுக்கிற வார்த்தை, இறை வார்த்தை நிறைவாழ்வை கொடுக்கிற வார்த்தை, இறை வார்த்தை மகிழ்ச்சியை கொடுக்கிற வார்த்தை. ஆகவே மகிழ்ச்சி கொடுக்கிற ஆண்டவரை நாம் நாடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் பலவிதமான துன்பங்களில் கஷ்டப்படுவோம், சோதனைக்கு உட்படுத்தப்படுவோம், வேதனைகள் வரும், நிறைந்த ஒரு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாய் நாம் மாறி விடுவோம். இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். கொரோனா என்கிற அந்த தொற்று வைரஸினால் இன்றைக்கு எல்லாம் இருந்தோம், ஐயோ உறவுகளை காண முடியவில்லையே, உறவுகளை பார்க்க முடியவில்லையே, கணவனை பார்க்க முடியவில்லையே, மனைவியை பார்க்க முடியவில்லையே, பிள்ளையை பார்க்க முடியவில்லையே, வெளிநாட்டு சென்று பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானே என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களெல்லாம் ஒரே அச்சம், ஒரே பயம், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இப்படியெல்லாம் ஏற்படுகிற போது நான் வாழ்வதா சாவதா, உறவை இழப்பதா என்கிற ஒரு கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே கலங்காதே, திருவிழாதே,
நான் உம்மோடு இருக்கிறேன். ஆகவே இந்த கஷ்டமெல்லாம் நான் சுமந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சுமையெல்லாம் சுமக்கிற போது நீ சுகமானவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவர்களாக, மன நிம்மதி பெற்றவராக, ஆறுதல் பெற்றவராக, எனக்குள்ள பிள்ளையாய் நீ மாற முடியும். ஆகவே என்னை நோக்கி வா என்று ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவை நம்முடைய சுமைகளை, நம்முடைய கஷ்டங்களை, குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு அழுத்தத்தில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பது இன்றைக்கு இறைவன் நம் மூலமாக ஒரு அழைப்பினை கொடுக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு நான் ஒருவேளை கஷ்டப்படுகிறேனா, எனது குடும்பம் கஷ்டப்படுகிறதா, என்னுடைய சமூகம் கஷ்டப்படுகிறதா, இந்த உலகம் கஷ்டப்படுகிறதா, யாரெல்லாம் நோயினால் கஷ்டப்படுகிறார்கள், யாரெல்லாம் வியாதிகளால் கஷ்டப்படுகிறார்கள், யாரெல்லாம் பலவிதமான துன்பத்தினால் கஷ்டப்படுகிறார்கள், யாரெல்லாம் கடற்கொலையினால் கஷ்டப்படுகிறார்கள், பல்வேறு விதமான நோய் நொடியோடு கஷ்டப்படுகிறார்கள், எல்லாரையும் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கடமை, பொறுப்பு கத்தோலிக்க கிறிஸ்துவாகிய நமக்கு இருக்கிறதாகவே ஜெபம்தான் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபிப்பதன் மூலமாக தான் எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுதலை நாம் பெற முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்புகிறவருக்கு எல்லாம் கைகூடும். ஆண்டவர் ஒவ்வொரு புதுமைகள் செய்கிற போதெல்லாம் உடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்வார். ஆகவே நாம் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும், இறைவனை நாட வேண்டும். எவ்வாறு தலைமாண்டு நீரவை தேடுவது போல என்னுடைய ஆன்மா, இந்த இதயமானது ஆண்டுடைய இதயத்தை நாட வேண்டும், ஆண்டவரை நாம் தேட வேண்டும், அவருடைய தரிசனத்தை நாட வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஆண்டவருடைய அருள் ஆசை முழுவதுமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக இன்றைக்கு இறைவன் நம் எல்லோரும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திட துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், ஆண்டவருக்கு பெரிய அற்புதமான வாழ்வை கொடுப்பார் என்பதெல்லாம் உணர்ந்து அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலிலே மன்றாடுவோம். ஆமென். எல்லோரும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்பிக்கை பின்னரும் மன்னரும் வாழ்வை காணாதவை அவர் படைத்த எல்லா தந்தையவரும் உங்களுடைய மகனாக குறித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவருக்காக எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளுக்கு கடவுளாக உடையின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் அமைப்புக்காகவும் விண்ணகமிருந்து விலகினார். தூய ஆவியால் மனிதர்களும் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக கொண்டிருந்தாரின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தவரை எல்லா தந்தையும் வளப்பட்டு குறித்திருக்கின்றார். வாழ்வோரையும் பிறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுதல் மீண்டும் தர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவினால் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவர் உயிர் அளிப்பதுமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆறாவையும் மாற்றி வருகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வருகிறவரை ஒரே புனித கத்தோலிக்க திருக்குறள் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிற்கு மறுபடிய வாழும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒன்றாகுவோம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் நினைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன்
பார்க்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனிதத்திலும் நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழக்கூடிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இடத்தில் நாங்கள் ஒன்று செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவங்களிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோர்களின் உயிர்த்தெழுந்த நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உங்களிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாம் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிகளை தெளிவுபடுத்தவே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியக்கூடிய தகுந்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். என் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் இறக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் இவருக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிவோடு சொல்வோம். திருவில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது ஆட்சி வருக, முது திருவுளம் நிறைவேறுவதோடு மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை உடனமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு காலக்கும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், அமைதியே உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து வருகிறார். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றொரு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிவிடுதான். கிறிஸ்துவின் திருவுருத்தினை பாதுகாத்து முடிவில் நாம் வாழ்ந்திருப்பதாக. என்னுள்ளம் வாருமே, என்னுள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோட பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என்னுள்ளம் வாருமே, ஆசையாய் நான் பார்த்திருக்கின்றேன் ஆண்டவரை
கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களின் குடும்பம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை என்றும் மகிழ்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது.